ஓம் சாந்தி. இன்றைய முரளி 8/4/2025. பார்த்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் சர்வோத்தம யுகம். இதில்தான் ஆத்மாக்கள் நீங்கள் பரமாத்மா தந்தையை சந்திக்கிறீர்கள். இதுதான் மிக உண்மையான கும்பமேளா. கேள்வி: எந்த பாடத்தை தந்தையே கற்பிக்கிறார்? அதை வேறு எந்த மனிதரும் கற்பிக்க முடியாது. பதில்: ஆத்ம அபிமானியாகும் பாடத்தை ஒரு தந்தையே கற்பிக்கிறார். இந்த பாடத்தை எந்த தேகதாரியும் கற்பிக்க முடியாது. முதலில் உங்களுக்கு ஆத்மாவின் ஞானம் கிடைக்கிறது. ஆத்மாக்கள் நாம் நடிகர்களாகி பாகத்தை நடிப்பதற்கு பரந்தாமத்தில் இருந்து வந்தோம். இப்போது நாடகம் முடிவது உங்களுக்கு தெரியும். இந்த நாடகம் முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடப்பது. இதை யாரும் உருவாக்கவில்லை. அதனால் இதற்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களை, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலை அநேக முறை கேட்டு இருப்பீர்கள். மணமகன் பெண்களிடம் சொல்கிறார். சரீரத்தில் வரும்பொழுது அவரை மணமகள் என்று சொல்கிறார்கள். இல்லையென்றால் அவர் தந்தை. நீங்கள் குழந்தைகள், நீங்கள் எல்லோரும் பக்தர்கள். பகவானை நினைவு செய்கிறீர்கள். மணப்பெண்கள் மணமகனை நினைவு செய்கிறார்கள். அனைவரின் காதலராக மணமகன் இருக்கிறார். இப்பொழுது விழியுங்கள், புதிய யுகம் வருகிறது என்று அவர் குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். புதியது என்றால் புது உலகம் சத்தியுகம், பழைய உலகம் கலியுகம். உங்கள் சொர்க்கவாசியாக மாற்ற இப்போது தந்தை வந்து இருக்கிறார். நான் உங்களை சொர்க்கவாசியாக மாற்றுகிறேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. சந்நியாசிகள் சொர்க்கம் மற்றும் நரகத்தை முற்றிலும் அறியவில்லை. எப்படி மற்ற தர்மங்கள் இருக்கின்றனவோ அப்படி சந்நியாசிகளுக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அது ஒன்றும் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இல்லை. ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை பகவானே வந்து ஸ்தாபனை செய்கிறார். யார் நரகவாசியோ அவரே பிறகு சத்தியுக சொர்க்கவாசி ஆகிறார். இப்போது நீங்கள் நரகவாசி இல்லை. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். சங்கம் இடையே இருக்கிறது. சங்கமத்தில் சொர்க்கவாசி ஆவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அதனால் சங்கம யுகத்திற்கு புகழ் இருக்கிறது. உண்மையில் இதுதான் மிக உயர்ந்த கும்பமேளாகவும் இருக்கிறது. இதைதான் புருஷோத்தம யுகம் என்றும் சொல்கிறார்கள். நாமெல்லாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். சகோதரத்துவம் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும். அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். இந்தியர், சீனர் சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் தர்மத்தின் கணக்கில் சகோதரர்களே. இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தந்தை எனக்கு நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் நேரில் கேட்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே. அந்த ஒருவரையே நினைவு செய்கிறோம் என்று அவர்கள் சும்மா சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள். ஆண் பெண் இருவரிலும் ஆத்மா இருக்கிறது. இந்த கணக்கில் பாயாக இருக்கின்றன. பிறகு சகோதர சகோதரி, அதற்கு பிறகு கணவன் மனைவி ஆகிறார்கள். தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்ததாக பாடப்படுகிறது. நதிகளும் கடலும் நீண்ட காலம் பிரிந்திருந்தன என்று சொல்லப்படுவதில்லை. மிக பெரிய நதிகள் கடலோடு கலந்து கொண்டு இருக்கின்றன. நதி கடலின் மகள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். கடலிலிருந்து தண்ணீர் ஆவியாகிறது. மேகங்கள் மூலமாக மலைகளில் மழை பொழிகிறது. பிறகு நதிகள் ஆகின்றன. அதனால் எல்லாம் கடலின் மகன் மற்றும் மகளாக இருக்கிறார்கள். தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது. இதுவும் கற்பிக்கப்படுகிறது. ஞான கடலாக ஒரே ஒரு தந்தையே இருக்கிறார் என்பது இப்போது குழந்தைகளுக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள், தந்தை ஒருவரே என்பது புரிய வைக்கப்படுகிறது. ஆத்மாவும் நிராகாரமாக இருக்கிறது. பிறகு எப்போது சாக்காரத்திற்கு வருகிறதோ அப்போது பிறவிகளை எடுக்கிறது. தந்தையும் எப்போது சாக்காரத்திற்கு வருவாரோ அப்போது சந்திக்கிறார். தந்தையின் சந்திப்பு ஒரு முறை மட்டுமே நடக்கிறது. இந்த நேரம் வந்து எல்லோரையும் சந்திக்கிறார். இவர் பகவான் என்பது அறிந்து கொண்டே போவார்கள். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டு இருக்கிறார்கள். எனினும் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே வர முடியாது. அவர் எப்படி நிந்தனை பெற முடியும்? ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா இந்த நேரம் இருப்பது உங்களுக்கு தெரியும். முதலில் உங்களுக்கு ஆத்மாவின் ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் ஆத்மாக்கள் தனி சரீரம் என்று நினைத்து இவ்வளவு காலம் நடந்தீர்கள். இப்போது தந்தை வந்து ஆத்மா அபிமானியாக மாற்றுகிறார். சாது சந்நியாசி போன்ற யாரும் உங்களை ஆத்மா அபிமானியாக மாற்றுவது இல்லை. நீங்கள் குழந்தைகள். உங்களுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. நாம் பரந்தாமத்தில் இருப்பவர்கள். பிறகு பாகத்தை நடிப்பதற்கு இங்கு வந்திருக்கிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இப்போது இந்த நாடகம் முழுமை பெறுகிறது. இந்த டிராமாவை யாரும் உருவாக்கவில்லை. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். இந்த நாடகம் எப்போது ஆரம்பமானது என்று உங்களிடம் கேட்கிறார்கள். இது அனாதி, முடிவும் முதலும் இல்லாதது நாடகம் என்று நீங்கள் சொல்லுங்கள்.
இதற்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. பழையதிலிருந்து புதியதாக, புதியதிலிருந்து பழையதாக மட்டும் ஆகிறது. இந்த பாடம் குழந்தைகள் உங்களிடம் உறுதியாக இருக்கிறது. எப்போது புதிய உலகமாகிறது, பிறகு எப்போது பழையதாகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு சிலரின் புத்தியில் முழுமையாக இருக்கிறது. இப்போது நாடகம் முடிகிறது, பிறகு ரீபிட்டாக என்பது உங்களுக்கு தெரியும். உண்மையில் நமது 84 பிறவிகளின் பாகம் முடிந்தது. இப்போது நம்மை அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். தந்தை கைடாகவும் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் வழிகாட்டிகள். வழிகாட்டிகள் யாத்திரைகளை அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் உலகிய வழிகாட்டிகள், நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். அதனால் பாண்டவ அரசாங்கம் என்ற பெயரும் இருக்கிறது. ஆனால் மறைமுகமாக இருக்கிறது. பாண்டவர்கள், கௌரவர்கள், யாதவர்கள் என்ன செய்தார்கள் என்பது இந்த நேர விஷயம். இது மகாபாரத சண்டை நேரமாகவும் இருக்கிறது. அநேக தர்மங்கள் இருக்கின்றன. உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. வெரைட்டி தர்மங்களின் மரம் முழுவதும் பழையதாகிவிட்டது. இந்த மரத்தின் முதல் அடிமரமாக இருப்பது ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம். சத்தியுகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பார்கள், பிறகு விருத்தியாகிறது. இது யாருக்கும் தெரியாது. உங்களிலும் நம்பர்வார் இருக்கிறார்கள். மாணவர்களில் ஒருவர் நல்ல அறிவாளியாக இருப்பார், நன்றாக தாரணை செய்வார். பிறருக்கு செய்ய வைக்க அவருக்கு ஆர்வம் இருக்கும். ஒருவர் நன்றாக தாரணை செய்கிறார், ஒருவர் நடுத்தரமாக, ஒருவர் 3ஆம் தரத்திலும், ஒருவர் 4ஆம் தரத்திலும் செய்கிறார். கண்காட்சியில் தெளிவாக புரிய வைப்பவர் தேவை. 2 தந்தைகள் என்பவை முதலில் சொல்லுங்கள். ஒருவர் எல்லையற்ற பரலோக தந்தை, 2வது சாதாரண லௌகிக தந்தை. பாரதத்திற்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அது பிறகு நரகமானது. இதை அசுர ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். பக்தியும் முதலில் அவவிச்சாரியாக இருந்தது. ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்கிறார்கள். குழந்தைகளே, புருஷோத்தமர்களாக மாற வேண்டுமென்றால் தாழ்ந்து போக வைக்கும் விஷயங்களை கேட்காதீர்கள். ஒரு தந்தையிடம் கேளுங்கள். அவ்விபச்சாரி ஞானத்தை கேளுங்கள். வேறு யாரிடமிருந்தும் எதை கேட்டாலும் அது போய். தந்தை இப்போது உங்களுக்கு உண்மையை சொல்லி புருஷோத்தமராக மாற்றுகிறார். கெட்ட விஷயங்களை நீங்கள் கேட்டு கேட்டு கீழானவர்களாக மாறியிருக்கிறீர்கள். பிரம்மாவின் பகல் வெளிச்சம், பிரம்மாவின் இரவு இருள். இந்த எல்லா பாயிண்ட்களையும் தாரணை செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களிலும் நம்பர் வார் இருக்கிறது. ஒரு டாக்டர் 10-20 ஆயிரங்களை ஒரு ஆப்ரேஷனுக்கு பெறுகிறார். ஒருவருக்கு சாப்பிடவும் இருப்பதில்லை. பாரிஸ்டர்களும் அப்படி இருக்கிறார்கள். நீங்களும் எவ்வளவு படித்து பிறருக்கு கற்பிப்பீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். வித்தியாசம் இருக்கிறது தானே. தாசிகளும் நம்பர்வார் இருப்பார்கள். படிப்பே எல்லாவற்றிற்கும் ஆதாரம். நாம் எவ்வளவு படிக்கிறோம், எதிர்காலத்தில் ஜென்மங்களுக்கு என்னவா ஆகுவோம் என்று தன்னை கேட்க வேண்டும். யார் ஜென்மங்களாக ஆவார்களோ அவர்கள் கல்பங்களாக ஆவார்கள். அதனால் படிப்பின் மீது முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். விஷம் குடிப்பதை முற்றிலும் விட்டுவிட வேண்டும். முத்திர துணியை துவைத்தார் என்று சத்தியுகத்தில் சொல்ல மாட்டார்கள். இந்த நேரம் எல்லோருடைய ஆடையும் மக்கி இருக்கிறது, தம்போ பிரதானமாக இருக்கிறது. இதுவும் புரிந்து கொள்ளும் விஷயம். எல்லோரையும் விட பழைய ஆடை யாருடையது? நம்முடையது. நாம் இந்த சரீரத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஆத்மா பதித்தமாகி கொண்டு போகிறது. சரீரமும் பதித்தமாக பழையதாக மாறிக்கொண்டு போகிறது. சரீரத்தை மாற்ற வேண்டி இருக்கிறது. ஆத்மாவோ மாறாது. சரீரம் முதுமையடைகிறது, மரணம் ஏற்படுகிறது. இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எல்லோருக்கும் பாகம் இருக்கிறது. ஆத்மா அழியாதது. நான் சரீரத்தை விடுகிறேன் என்று ஆத்மா தானே சொல்கிறது. ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். அரைக்கல்பம் தேக அபிமானி, அரைக்கல்பம் ஆத்மா அபிமானி. ஆத்மா அபிமானி ஆகும் காரணத்தினால் சத்தியுக தேவர்களுக்கு மோகத்தை வென்றவர் என்ற பட்டம் கிடைக்கிறது. ஏனென்றால் நான் ஆத்மா, இப்போது இந்த சரீரத்தை விடுத்து மற்றதை பெற வேண்டும் என்று அங்கே நினைப்பார்கள். மோகத்தை வென்ற ராஜாவின் கதையும் இருக்கிறது. தேவி தேவர்கள் மோகத்தை வென்றவர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். குஷியோடு ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெற வேண்டும். குழந்தைகளுக்கு முழு ஞானமும் தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. நீங்களே சக்கரத்தை சுற்றி வந்து இப்பொழுது மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறீர்கள். யார் மற்ற தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகி சென்று இருப்பார்களோ அவர்களும் வந்து சந்திப்பார்கள். ஏதோ கொஞ்சம் ஆஸ்தியை தனக்காக பெறுவார்கள். தர்மமே மாறிவிட்டது தானே. எவ்வளவு காலம் அந்த தர்மத்தில் இருந்தார்கள் என்பது தெரியாது. 2-3 பிறவிகளை எடுக்க முடியும். ஒருவரை இந்துவிலிருந்து முஸ்லீமாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த தர்மத்தில் வந்து கொண்டே இருப்பார். பிறகு இங்கே வருவார். இவை விரிவான விஷயங்கள். இவ்வளவு விஷயங்களை நினைவு செய்ய முடியாது என்று தந்தை சொல்கிறார். நல்லது. தன்னை தந்தையின் குழந்தை என்று உணருங்கள். நல்ல குழந்தைகளும் மறந்து விடுகிறார்கள். தந்தையை நினைவு செய்வதில்லை. இதில் மாயா மறக்க வைக்கிறது. நீங்களும் முதலில் மாயாவின் அடிமையாக இருந்தீர்கள். இப்பொழுது ஈசனுடையவர்களாக மாறியிருக்கிறீர்கள். அப்படி நாடகத்தில் பாகம் இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா நீங்கள் முதலில் எப்பொழுது சரீரத்தில் வந்தீர்களோ அப்போது பவித்திரமாக இருந்தீர்கள். பிறகு பிறவிகள் எடுத்து பதித்தமானீர்கள். இப்போது மோகமற்றவர் ஆகுங்கள் என்று பாபா சொல்கிறார்.
இந்த சரீரத்தின் மீது மோகம் வைக்காதீர்கள். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வருகிறது. ஏனென்றால் இந்த உலகில் எல்லோரும் ஒருவர் பிறருக்கு துக்கத்தை கொடுப்பவர்கள். அதனால் இந்த பழைய உலகையே மறந்து விடுங்கள். நாம் அசரீரியாக வந்தோம், பிறகு அசரீரியாகி திரும்பி போக வேண்டும். இப்போது இந்த உலகமே அழிய வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ல முடியாது. ஸ்ரீகிருஷ்ணரோ சத்தியுகத்தில் இருப்பார். என்னை நீங்கள் பதித்த பாவனர் என்று சொல்கிறீர்கள். அதனால் பாவனமாக மாறுவதற்கு இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் என்ற உத்தியை சொல்கிறேன் என்று தந்தையே சொல்கிறார். கல்பத்தின் உத்தியை சொல்கிறேன். எப்போது உலகம் பழையதாகுமோ அப்போது பகவான் வரவேண்டி இருக்கிறது. மனிதர்கள் நாடகத்தின் ஆயிலை மிக நீளமாக்கி விட்டார்கள். அதனால் மனிதர்கள் முற்றிலும் மறந்துவிட்டனர். இது சங்கம யுகம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இது புருஷோத்தமராக மாறுவதற்கான யுகம். மனிதர்கள் முற்றிலும் ஆழமான இருளில் இருக்கிறார்கள். இந்த நேரம் எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகிறீர்கள். நீங்களோ எல்லோரையும் விட அதிக பக்தி செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது பக்தி மார்க்கம் முடிகிறது. மரணலோகத்தில் இருப்பது பக்தி. பிறகு அமரலோகம் வரும். நீங்கள் இந்த நேரம் ஞானத்தை பெறுகிறீர்கள். பிறகு பக்தியின் பெயர் அடையாளம் இருக்காது. ஏ பகவான், ஏ ராமா என்பதெல்லாம் பக்தி மார்க்க வார்த்தைகள். இங்கே எந்த சத்தமும் போடக்கூடாது. தந்தை ஞானக்கடல், அவர் ஒன்றும் சத்தம் போடுவதில்லை. அவரை சுகம் சாந்தியின் கடல் என்று சொல்கிறார்கள். அதனால் சொல்வதற்கு அவருக்கு உடல் தேவைதானே. பகவானுடைய பாஷை என்பது யாருக்கு தெரியாது? பகவானுடைய பாஷை என்ன என்பது யாருக்கும் தெரியாது. அதற்காக பாபா எல்லா பாஷைகளிலும் பேசுவார் என்பதும் கிடையாது. இந்திய அவரது பாஷை. தந்தை ஒரு பாஷையில் மட்டும் புரிய வைக்கிறார். பிறகு டிரான்ஸ்லேட் செய்து நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். வெளிநாட்டோர் போன்றோர் யார் கிடைத்தாலும் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை ஆதி சனாதன தேவி தேவ தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். திருமூர்த்தியை பற்றி புரிய வைக்க வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எத்தனை பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறார்கள்? யார் வந்தாலும் நீங்கள் யாரிடம் வந்திருக்கிறீர்கள் என்று அவரிடம் கேளுங்கள். பிரஜாபிதா என்ற போடு வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் படைப்பவராகிவிட்டார். எனினும் அவரை பகவான் என்று சொல்ல முடியாது. நிராகாரரையே பகவான் என்று சொல்கிறார்கள். இந்த குமாரிகள் பிரம்மாவின் குழந்தைகள். நீங்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள்? எங்கள் தந்தையோடு உங்களுக்கு என்ன வேலை என்று கேளுங்கள். தந்தையோடு குழந்தைகளுக்கு வேலை இருக்கும். நாங்கள் தந்தையை நன்றாக அறிந்திருக்கிறோம். சன் சோ பாதர் என்று பாடப்பட்டு இருக்கிறது. நாங்கள் அவரது குழந்தைகள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. புருஷோத்தமராக மாறுவதற்கு கீழானவராக மாற்றும் கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது. ஒரு தந்தையிடமிருந்து மட்டும் அவ்விபச்சாரி ஞானத்தை கேட்க வேண்டும். 2. மோகமற்றவராக மாறுவதற்கு ஆத்மா அபிமானியாவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இது துக்கத்தை கொடுக்கும் பழைய உலகம். இதை மறக்க வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இதன் மீது எல்லையற்ற வைராக்கியம் வர வேண்டும். வரதானம். சங்கம யுகத்தின் அனைத்து பிராப்திகளையும் நினைவில் வைத்து உயரங்களையை அனுபவம் செய்யும் உயர்ந்த பலன் பெற்றவராகுக. அழியாத பிராப்திகள் கிடைப்பதே பரமாத்மா சந்திப்பு மற்றும் பரமாத்மா ஞானத்தின் சிறப்பு. அதற்காக சங்கம யுகம் முயற்சியின் ஜீவன், சத்தியுகம் பலனின் ஜீவம் என்பது கிடையாது. ஒரு அடி எடுத்து வைத்து 1000 அடி பலனை பெறுவதே சங்கம யுகத்தின் விசேஷம். அதனால் வெறும் முயற்சி செய்பவர் கிடையாது, ஆனால் உயர்ந்த பலனை பெறுபவர். இந்த சொரூபத்தை சதா முன்னால் வையுங்கள். பலனை பார்த்து எளிதாக உயருங்களை அனுபவம் செய்வீர்கள். பெற வேண்டியதை பெற்றுவிட்டேன் என்ற பாடலை பாடினால் தடுமாற்றத்திலிருந்தும் தூங்கி விழுவதிலிருந்தும் விடுபடுவீர்கள். ஸ்லோகன். பிராமணர்களின் சுவாச தைரியம், அதன் மூலம் கடினத்திலும் கடினமான காரியம் எளிதாகும். அவ்யக்த செய்கை. கம்பைன்டு ரூபத்தின் நினைவால் சதா வெற்றி பெறுங்கள். தந்தையோடு சதா கம்பைன்டு ரூபத்தில் தான் இருப்பதை அனுபவம் செய்து பிறரை செய்ய வைத்ததை பிரம்மபாபாவிடம் பார்த்தீர்கள். இந்த கம்பைன்டு சொரூபத்திலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. அப்படி தகுதியான குழந்தைகள் சதா தந்தையோடு கம்பைண்டாக இருப்பதை அனுபவம் செய்கிறார்கள். அவர்களை பிரிப்பதற்கு எந்த சக்தியும் இருப்பதே இல்லை. தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.